மதுரையில் விசிக கொடிக்கம்பம் நடுவதற்கு அனுமதி அளித்ததாக வருவாய்த்துறை அதிகாரிகள் 3 சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம். இந்த விவகாரத்தில் சஸ்பெண்ட் நடவடிக்கையில் திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிகாரிகள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், தகவல்கள். வணக்கம் சரவணன். மதுரையில் தொடர்ந்து பரப்புக்கொள்ளாதும் விசிக கொடிக்கம்பம் விவகாரம் என்பது தொடர்ந்து பரப்ப இருக்கிறது. விசிக கொடிக்கம்பத்தில் கொடியேற்ற அனுமதித்ததாக கூறி வருவாய் ஆய்வாளர், விஏஓ என கிட்டத்தட்ட 3 வருவாய் அலுவலர்களை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட நிர்வாகமானது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இந்த நடவடிக்கை எந்த விதத்திலும் சாத்தியமற்றது. உடனடியாக இந்த நடவடிக்கையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தற்சமயம் அதிகாரிகள் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியரை திருமாவளவன் உட்பட அனைவரும் சாடி இருந்தனர். இதனையடுத்துத்தான் கொடிக்கம்ப விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்து அதிரடி காட்டிய மதுரை மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம். அதே சமயம் மதுரை புதநகர் புதூர் பகுதியில் கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி இரவு விசிக கட்சி சார்பாக புதிதாக 62 அடி கும்பம் நடப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு என கூறி காவல்துறையினர் இரவோடு இரவாக கொடிக்கம்பத்தை அகற்றிய சம்பவங்களும் நடைபெற்றது. இதனால் விசிக கட்சி தொண்டர்களுக்கும் மதுரை மாவட்ட காவல் அதிகாரிகளுக்கிடையே பெரும் மோதல் என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து நள்ளிரவு செப்டம்பர் 15ஆம் தேதி மாலை வரை விடுதலை சிறுத்தை கட்சியினர் புதூர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தான் செப்டம்பர் 15 அன்று மதியம் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் அப்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் சந்தியாவினுடைய செயல்பாடுகளை குறிப்பிட்டு பேசியிருந்தார். தற்சமயம் இதே போல கொடியேற்றம் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று கொண்டிருந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்ட நிர்வாகம் அனுமதித்த அந்த உயரத்தை தாண்டிலும் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால் எந்த விதத்திலும் அனுமதிக்க கூடாது என்ற மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருந்தது. இதனுடைய அடிப்படையில் மதுரை மாவட்டம் வெளிச்சநத்தம் பகுதியில் கடந்த 7ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியில் சிறுத்தையின் 45 அடி உயர கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லாத நிலையில் அதனை தடுக்காமல் அனுமதி அளித்து உரிய தடுப்பு பணிகளை மேற்கொள்ளவில்லை என கூறி மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி பிற்கா வருவாய் அலுவலர் அனிதா, காவனூர் கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம், காவனூர் வெளிச்சநத்தம் கிராம நிர்வாக உதவியாளர் பழனியாண்டி ஆகிய 3 பணியிட நீக்கம் செய்து மாவட்ட நிர்வாகமானது நடவடிக்கை எடுத்திருக்கிற சூழ்நிலையில் தான் பணியிட நீக்க நடவடிக்கை திரும்ப பெற வலியுறுத்தி மதுரை மாவட்டத்தில் பணிபுரியும் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளின் விடுப்பு போராட்டம் காரணமாக அரசு பணிகள் முழுமையாக முடங்கி பொதுமக்கள் தற்சமயம் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். மதுரை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பம் விவகாரத்தில் கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி புதூரிலும் அதே போல தற்சமயம் 3 வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் என்பதை சர்ச்சை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டம் அறிவித்திருக்கிற நிலையில் அரசு அலுவலகங்களுக்கு வருகை தந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கிற காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.